ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேகிஸ் பேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் கூர்கு மைசூர் ட்ரிப்பு போயிருந்தோம்ல, எங்கெங்கே போயிருந்தோன்ற வீடியோஸ் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் மைசூருக்கு வந்துட்டோம். பேக்கிங் வீடியோவில் சொன்ன மாதிரி ட்ரெயினில் தான் வந்தோம். வந்துட்டு நாங்கள் கார் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு நாங்கள் காரில் தான் போய்கிட்டு இருந்தோம் மைசூருக்கு. ஆன் தி வேலே சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருந்துச்சு. அதையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்டு இருந்தோம். போகிற வழியிலே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு போனோம். டீலாம் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். திரும்ப எங்கே போனோம்னா, இது திபெத்தியன்ஸ் இருக்கிற இடம். அங்கே நாங்கள் போயிருந்தோம். திபெத்தியன்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கும்போது கவர்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தாங்களாம். அப்போ அந்த திபெத்தியன்ஸ் இங்கே செட்டில் ஆகிட்டாங்களாம். இங்கே இருந்தவங்கெல்லாம் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே டெம்பிள்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே போனீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், மனசுக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே இந்த மாதிரி மயிலெலாம் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. டெம்பிள் இருந்துச்சு. டெம்பிள்குள்ளே நான் எடுக்கலை, ஏன்னா நம்ம எப்போவுமே கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம மனசு அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்து நம்ம போகணும். அப்போ தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்க முடியும். அதனால் நான் டெம்பிள்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே நாங்கள் எடுக்கலை. அதில் எனக்கு விருப்பமும் கிடையாது. இதுதான் ஃபுல்லாக திபெத்தியன்ஸ் இருக்கிற இடம், அவங்க ஏரியாஸ். இது ஃபுல்லாகவே அவங்க காஸ்டியூம்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் நான் யாரையும் எடுக்கலை. இப்போ பாருங்கள், ஒரே ஒருத்தர் மட்டும் எடுத்தேன். இதுதான் அவங்க காஸ்டியூம், இப்படி தான் இருப்பாங்க. இதுதான் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. வெளியில் தான் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய பெல்லு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே கிளம்பி போனோம்னா, பேம்பு ஃபாரஸ்ட்டு போனோம். அந்த பேம்பு ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா, பைச்சநல்லின்ற ஒரு இடத்துல இருக்குது. இது ஆக்சுவலி கர்நாடகா கவர்மெண்ட் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உள்ள இந்த மாதிரி பேம்பு ட்ரீஸ் நிறைய இருந்துச்சு. இங்கே நிறைய இருந்துச்சு. ஃபுல்லாக பேம்பு ட்ரீஸ் தான். ரொம்ப பெரிய இடம் அது. நிறையா சிலைலாம் வச்சுருந்தாங்க. இது ஒரு சின்ன பாலம். அந்த பாலத்துக்கு கீழே சின்ன ஒரு ரிவர் இருந்துச்சு. அதில் இருந்த ஃபிஷ்ஷஸ்ஸு. இது ஆக்சுவலி பாம்பு புத்தாங்க. பாம்பு புத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். போயிட்டே இருந்துச்சு. ஃபாரஸ்ட்டு போக போக போயிட்டே இருந்துச்சு. இது ஏதோ ரிவர் இருக்குன்னு சொன்னாங்க. இது பேம்பு ட்ரீ ஹவுஸ் கட்டி வச்சுருந்தாங்க. ஏறணும். ஸ்டெப்ஸு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்ததுனால ஏறும்போது வீடியோஸ் எடுத்தால் நான் கீழே விழுந்துருவோம். அதனால இது பேர்ட் சாங்சுரி. அங்கே போயிருந்தோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இது கரட்டாண்டின்னு சொன்னாங்க. நிறைய கலர்ஃபுல் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு.
இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி திபெத்தியன்ஸ் இருக்கிற இடத்துக்கு பேர் என்னென்னா பைலா குப்பே. அங்கே தான் திபெத்தியன்ஸ் இருக்காங்களாம். இது வந்து வான்கோழி, அதுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சரி என்னோடய பசங்களும் ஹஸ்பண்டும் ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா சாப்பிட்டுச்சு டப்பு டப்புன்னு வேமா. நம்மளும் கையில் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. கையில் வச்சுக்கலாம், ஃபுட்டை கையில் வச்சு கொடுத்தாங்க. ஒன்று கையில் வச்சோடனே எல்லா பேர்ட்ஸும் வரும்ல, அந்த மாதிரி தான் எல்லாம் வந்து உட்காந்துச்சு. என் ஹஸ்பண்டு கொஞ்சம் பயந்தார். அவருக்கு ஏதோ லைட்டாக கீறிடுச்சு போல் அந்த சாப்பிட்டது. இதுதான் ரிவரு. ரொம்ப பாசமாக இருந்துச்சுங்க. பாசம்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்துச்சு. அதனால் பயமாக இருந்துச்சு, நடக்கிறதுக்கு வழுக்கிரும் அப்படின்ட்டு. வந்தவங்க ஒரு சில பேர் வலிக்கி வலிக்கி விழுந்துட்டாங்க. குட்டி பசங்கள்லாம் விளையாடும்போது அப்படியே வலிக்கி விழுந்துட்டாங்க. இது அந்த பார்க்குக்கு வெளியில் வந்தோடனே கொஞ்சம் கேம்ஸ் இருந்துச்சு. அந்த கேம்ஸில் போய் சும்மா விளையாடிட்டு வந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு சரி இந்த மாதிரி இந்த 2 இடம் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு ரூமுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க. ரூம் வந்து கூர்கில் இருக்குது. இது ஆன் தி வேல பார்க்க வேண்டிய இடங்கள். அதனால் அதை பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். பட்டு மார்னிங்னால் கொஞ்சம் வெயில் ரொம்ப இருந்துச்சு. அதிசயமாக இருந்துச்சு. மலை பிரதேசங்களில் வெயில் அடிக்குது, ஹில் ஸ்டேஷனில் அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் டைம் ஆக ஆக பனி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரூமுக்கு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு, சாரி ஆஃபீஸ் ரூம். பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். ஒரு பெரிய ரிசார்ட் தாங்க இது. ரூமும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு எங்களோட ரூம் டூர்லாம் காட்டுறேன். அது லன்ச் டைம் ஆச்சு, ரூமும் ரெடி ஆகலைன்னு சொன்னாங்க. அதனால சரி லன்ச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு லன்ச்சு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.